வணக்கம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் நேற்று வெளியிட்ட வீடியோவில் சொன்ன விஷயத்த லைட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போவோம். உங்களுக்கும் எனக்கும் இந்த களம் புதிது. 25 ஆண்டுகளை நாம் கடந்து வந்தாலும் கூட இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. இன்னும் அதற்கு நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கான ஒரு சமூக சூழலும் இங்கே நமக்கு ஏதுவாக அமையவில்லை. நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கை தான் இங்கே பெரும்பான்மை. அரசியல் சக்தியாக பரிணமித்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே பெரும்பான்மை. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கூட்டணியில பிரச்சனை இருக்கு, சீட் ஷேரிங்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனா மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களும், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் வீடியோ வெளியிட வேண்டிய அவசியம் இல்லாத பொழுது திருமாவளவன் அவர்கள் மட்டும் ஏன் வீடியோ வெளியிட்டாரு? வீடியோ வெளியிட்டது மட்டும் இல்லாம திமுகவை குத்தும் விதமாக, அவங்கள லைட்டா சீண்டும் விதமாக நிறைய விஷயங்கள சொல்ல வேண்டிய அவசியம் எங்க வருது? ஸோ இந்த விஷயம் தொடர்பாக நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் வீடியோவை பேசுவோம். அப்படியே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அன்புடன் மகா சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கீழே தெரிவிங்க. நேற்று விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார். அந்த வீடியோவில் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த சீட் ஷேரிங் தொடர்பாக பேசுறாரு. சீட்டை திமுக இந்த தடவை குறைச்சி தான் தரப்போறாங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு தொண்டர்களை கொண்டு வராரு. ஸோ அதற்காகத்தான் அந்த வீடியோ வெளியிட்டாரு அப்படின்னு பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய குத்தலான விஷயங்களையும், திமுகவுக்கு நிறைய குத்தக்கூடிய விஷயங்களையும் அந்த வீடியோவில் பதிவு பண்றாரு. ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாருங்க, முன்னாடி நான் சொன்ன மாதிரி திமுக கூட்டணியில 23 கட்சிகள் இருக்கு அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறாங்க திமுக. ஆனா அந்த எந்த கட்சிக்குமே வீடியோ வெளியிட வேண்டிய அவசியமானது ஏற்படல. ஆனா திருமாவளவன் அவர்கள் வலிமையான கட்சி திமுகவுக்கு அடுத்தது, திமுக கூட்டணியில திமுகவுக்கு அடுத்தது வலிமையாக இருக்கக்கூடிய கட்சினா அது விசிகாவு தான். திமுக 1, விசிகா தான் 2. ஸோ ஆனா அந்த கட்சிக்கு அந்த கட்சியினுடைய தலைவருக்கு வீடியோ வெளியிட வேண்டிய அவசியமானது ஏற்படுது. இந்த சீட் ஷேரிங் தொடர்பாக வீடியோ வெளியிட வேண்டிய அவசியமானது ஏற்படுது. உள்ள என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு அவர். முதல் கட்ட பேச்சுவார்த்தை, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, அப்புறம் த்ரூ ஃபோன் கால் மூலயமாக. ஸோ இப்படிலாம் பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா எதுவுமே ஓரளவுக்கு அவங்க நினைக்கக்கூடிய நம்பர் கிடைக்கல விசிகாவுக்கு. அது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவங்க 10 நம்பர் கேட்குறாங்க. அந்த 10 தொகுதிகள் இவங்களுக்கு கிடைக்கல. ஆல்ரெடி 2021 இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 6 தொகுதி இருக்கு இல்லையா? ஸோ அந்த 6 தொகுதியிலே நிற்கிறாங்க. அல்லது அதுல 1 குறைக்கிறாங்க, அல்லது அதுல 1 ஏறுறாங்களே தவிர பெரிய அளவுல டிஃபரன்ஸ் ஆனது இல்லை. இதனால முடிந்த அளவு உள்ளே பேசி பார்த்த திருமாவளவன் அவர்கள், ஓகே இதை லைட்டா பொது வெளியில வச்சு திமுக மீது அழுத்தம் ஒன்று போடுவோம் அப்படின்ற அடிப்படையில் நேற்று அந்த வீடியோ வெளியிட்டாரு. என்னதான் ஒரு வீடியோ வெளியிட்டாலும் 5 சீட் எக்ஸ்ட்ராவை கொடுக்க போறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற தொகுதி ஆல்ரெடி உங்களுக்கு 6 கொடுத்தோம், அந்த 6 தொகுதி வேணா அப்படியே என்ஷோர் பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வேணா திமுக வரலாம். மற்றபடி திமுக வீடியோ வெளியிட்டார் திருமாவளவன், நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொடுத்துருவோம் அப்படின்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. முடிந்த அளவுக்கு இதை 4 சவுத்துக்குள்ளே முடிச்சிடலாம்னு நினைச்ச திருமாவளவன் அவர்கள் அதை முடிக்க முடியாம வெளியே மக்கள் கிட்ட வைக்கிறாரு. ஒரு அழுத்தத்தை திமுக மீது போடுறாரு. அப்போ அவரு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் நிறைய இடங்கள்ல டிப்ளமேட்டிக்கா பேசக்கூடியவர். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோல அவரு சில விஷயங்களை பேசுறாரு, அதை கவனிக்க வேண்டிய அவசியமும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ குறிப்பாக அவரு திமுகவுக்கு அழுத்தம் போட தான் வெளியிடுறாரு. அப்போ அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. நம்ம முன்னாடி படிச்ச மாதிரி, நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கை தான் இங்கு பெரும்பான்மை. நாம் அரசியல் சக்தியாக பரிணமித்து விடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கு பெரும்பான்மை அப்படின்றார். இப்போ யார சொல்றாரு இங்க? அரசியல் சக்தியாக இப்போ விசிகா வந்துருவாங்க அப்படின்னு யாரு பயப்படுறாங்க? விசிகாவை பெரிய அரசியல் சக்தியா மாற்றக்கூடிய வல்லமை இப்ப யாருக்கிட்ட இருக்கு? யார் அதிகமான தொகுதியில கொடுத்துட முடியும்? திமுக. ஸோ இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு டிப்ளமேட்டிக்கா அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாருன்னு பாருங்க. நாம் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படின்றார். வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ யாருமே இல்லை அப்படின்றதான் யதார்த்தம்ன்றார். திமுகவையும் சேர்த்துதான் சொல்றார்.
ஸோ திமுக வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுத்துருவாங்க, நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே கெத்து காட்டலாம் அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க. அவங்களாம் வந்து யாருமே திமுக உட்பட இங்க யாருமே நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கல அப்படின்றத சொல்றாரு. இப்போ நாங்க நீங்க பதிவு பண்றாருல, நாங்க அப்படின்றது வந்து வெறுமனே ஒரு கட்சியை மட்டும் அவர் பதிவு பண்ணல, விசிகா கட்சி அப்படி மட்டும் பதிவு பண்ணல. ஒடுக்கப்பட்ட மக்கள் இங்க மேலெழுந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுல முதலாளித்துவ கட்சிகளான இவங்களுடைய வார்த்தைகள் அப்படிதானே இருக்கும். ஸோ முதலாளித்துவ கட்சிகளான திமுக போன்ற கட்சிகளுக்கு அந்த எண்ணம் கிடையாது அப்படின்றதான் திருமாவளவன் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இங்க நம்ம வாழ்ந்துடணும், நம்ம மேல போயிடணும், இவங்களை ஊக்கப்படுத்தலாம் அப்படின்னு இங்க யாருக்குமே அந்த எண்ணம் இல்லை. இதான் யதார்த்தமான உண்மைன்றார். ஸோ திமுகவை கொஞ்சம் டைரக்டாவே வந்து திருமாவளவன் அவர்கள் தாக்குறாரு. மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் அனுசரிச்சு கொண்டு போகும்பொழுது திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடியை திமுக தரணும்? வட மாவட்டங்கள்ல விசிகா இல்லை அப்படின்னா திமுகவால எத்தனை தொகுதிகளில் வின் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த பக்கம் பாமக போயிட்டாங்க, அதிமுக கூட்டணிக்கு பாமக போயிட்டாங்க. விசிகா இப்போ தனிச்சு நிக்கிறாங்க அப்படின்னா திமுகவால வட மாவட்டங்கள்ல பெரும்பான்மையான இடங்கள்ல வின் பண்ண முடியுமா? யதார்த்தமான உண்மை என்ன? திமுக கூட்டணியில திமுகவுக்கு அடுத்தபடியாக விசிகா தான் பெரிய கட்சி. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தேசிய கட்சி அப்படின்ற ஒரு காரணத்தினால நாளைக்கு மத்தியில் ஆட்சிக்கு வந்துருவாங்க, அப்போ நம்ம மத்திய அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக காங்கிரஸை கொஞ்சம் கூட சேர்த்து வச்சு அவங்களுக்கு கூட கொஞ்சம் தொகுதிகள் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சிறுபான்மை வாக்குகள் அவங்க இருந்தா வருது அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மற்றபடி காங்கிரஸ் தனிச்சு நிக்கிறாங்க அப்படின்னா எந்த பவருமே அவங்களுக்கு கிடையாது, எந்த விதமான வலிமையும் அவங்களுக்கு கிடையாது, தொண்டர்படியும் கிடையாது, எந்த விதமான ஸ்ட்ரக்சரும் அவங்களுக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் சும்மா ஒரு டிப்பர் லாரி தான், ஒரு டிப்பர் லாரியில மொத்தமா மூட்டை கட்டிடலாம் காங்கிரஸ்காரங்களை, அவ்வளவுதான் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க பாருங்க, திமுகவுக்கு அவங்க நெருக்கடி கொடுத்து 3 சீட்டு எக்ஸ்ட்ரா பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா விசிகாவால் நெருக்கடியை கொடுக்க முடியாததுக்கான நிறைய காரணங்களும் இருக்கு அப்படின்றதான் திருமாவளவன் சொல்றாரு. ஸோ ஆப்ஷன் இல்லை, விசிகாவுக்கு ஆப்ஷன் இல்லை, ஆனா காங்கிரஸுக்கு ஆப்ஷன் இருந்தது. காங்கிரஸுக்கு கொள்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க டிவிகேவை காமிச்சு ஒரு ஆப்ஷனா காமிச்சு அவங்க வந்து இங்க சீட்டு வாங்கிட்டாங்க. ஆனா கொள்கையோடு செயல்படக்கூடிய விசிகாவுக்கு ஆப்ஷன் இல்லை, அவங்க டிவிகேவை காட்ட முடியாது. இப்ப பாத்துங்க, யாரு கொள்கையோடு இங்க செயல்படுறா, யாரு கொள்கை இல்லாம செயல்படுறா? கொள்கையோடு செயல்படக்கூடிய கட்சிகளுக்கு திமுக எப்படியான மரியாதை கொடுக்குது, கொள்கை இல்லாம செயல்படக்கூடிய தேமுதிக காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் திமுக கொடுக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இது கொள்கையான கூட்டணி அப்படின்னு விசிகா சொல்லலாம், கம்யூனிஸ்டுகள் சொல்லலாம், இப்படியான சில கட்சிகள் வேணா இது கொள்கை சார்ந்து நாங்க இருக்கோம் அப்படின்னு அவங்க சரி ஏதோ மழுப்பலுக்காச்சும் அவங்க ஏதோ சொல்லலாம். ஆனா திமுகவுக்கு அப்படி சொல்லக்கூடிய எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகளை அவங்க மட்டமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு 5 கொடுக்கறது, ஒரு கம்யூனிஸ்ட் தான் ஓகேன்ட்டாங்க, இன்னொரு கம்யூனிஸ்ட் எம் வந்து இன்னும் அது கூட ஓகே சொல்லல, அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசிகா 6 5 இல்லை 7 அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ மன உளைச்சல்ல திருமாவர்கள் வீடியோவே போட்டார், ஒன்றும் பண்ண முடியல என்னால, உள்ள கத்தி பார்த்தேன், யார் காதலையும் கேட்க மாட்டுது, சரி பொதுவெளியில வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொண்டாந்து பொதுவெளியில வச்சுட்டார் திருமாவளவன் அவர்கள். ஸோ இந்த லட்சணத்துல திமுகவுடைய அந்த அணுகுமுறையானது இருக்கு. இதுல கொள்கை சார்ந்து நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம் கூட்டணியை அப்படின்னு ரொம்ப கூச்சம் இல்லாம, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம திமுக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதே இன்னைக்கு விசிகா பெரிய கட்சிங்க, இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்குகள் அவங்க கிட்ட இருக்கு, 2 MP இருக்காங்க, 4 MLA இருக்காங்க. ஸோ பெரிய கட்சி, வட மாவட்டங்களில் பெரிய இம்பாக்டை விசிகாவில் ஏற்படுத்த முடியும். ஆனா இன்னைக்கு நீங்க அவங்கள ஜஸ்ட் லைக் தட்டா வந்து நடத்துறீங்க, ஸ்டாலின் அவர்கள் அப்படி நடத்துறாரு. ஆனா கலைஞர் இருந்த காலகட்டத்தில் விசிகாவோட ஒரு தொடக்க காலகட்டத்திலே வந்து அவங்க நல்லபடியாக தான் நடத்தப்பட்டாங்க அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. 2001 விசிகாவுக்கு 8 சீட்டு கொடுக்கப்படுது, அதெல்லாம் 1 வின் பண்றாங்க, 8 சீட்டு கொடுக்கப்படுது. இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. 2001 அப்போதான் விசிகா அரசியல்ல என்ட்ரி ஆகுறாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்காரு. ஸோ இந்த சூழல்ல அவங்க 8 வாங்குறாங்க, அதில் 1 வின் பண்றாங்க. ஸோ அவங்க அப்போ என்ன பவர் என்ன ஏது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணாத காலகட்டத்திலேயே அவங்க 8 வாங்குறாங்க, அதில் 1 வின் பண்றாங்க, கலைஞர் இருக்காரு. ஸோ புது என்ட்ரி விசிகா, இந்த சூழல்ல அவங்க 8 வாங்கி 1 வின் பண்றாங்க. அதன் பிறகு பாருங்க
ஜெயலலிதா அம்மையார் கூட்டணிக்கு வராங்க, ஏடிஎம்கே கூட்டணிக்கு விசிகா வராங்க. அப்பொழுது விசிகாவுக்கு ஏடிஎம்கேவும் ஜெயலலிதா அம்மையார் நல்ல நம்பர் தான் கொடுக்குறாங்க. 9 இடங்கள் கொடுக்குறாங்க. திமுகவோட ஒரு இடத்த கூட தான் கொடுக்குறாங்க. 9 இடங்கள் கொடுத்து அதில் 2 வின் பண்றாங்க விசிகா. ஸோ இதை நம்ம நோட் பண்ண வேண்டியது, அவங்களுடைய தொடக்க காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார்கிட்டையும் 9 சீட்டு வாங்குறாங்க, கலைஞர் கருணாநிதி கிட்டையும் 8 சீட்டு வாங்குறாங்க விசிகாவுடைய தொடக்க காலகட்டத்திலே. இப்போ நீங்க எப்படி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத திமுக பார்க்க வேண்டியது முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அதே போல வந்து 2011 வந்து 10 சீட்டு வாங்குறாங்க, 1 வின் பண்ணல. 2016 தான் மக்கள் நல கூட்டணி 25 சீட்டு, ஸோ அதுலயும் 1 வின் பண்ணல. 2021 6 சீட்டு வாங்கி அதில் 4 வின் பண்றாங்க. ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்களும் நல்ல முறையா தான் வந்து சீட்டை கொடுத்துருக்காரு. என்னதான் வந்து பொது தொகுதி நீங்க ஆசைப்படலாமான்னு வன்னியரசை பார்த்து அவர் கேட்டாலுமே நம்பர் வைஸ் பார்த்தா நல்ல சீட்டு தான் கொடுத்துருக்காரு. 9 சீட்டு 8 சீட்டு கொடுத்துருக்காரு. ஜெயலலிதா அம்மையார் வந்து 9 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட விசிகாவுக்கு, ப்ரூவ் பண்ணப்பட்ட விசிகாவுக்கு சீட்டை கொடுக்க அவ்வளோ தயக்கம். தேமுதிக சும்மா 1% இல்லாத கட்சிக்கு ஒரு 6-7 சீட்டு கொடுக்க ரெடியா வராங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் விசிகாவுக்கு கொடுக்க அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். அதனாலதான் மன உளைச்சல்ல திருமாவளவன் அவர்கள் வெளியே வந்து வீடியோ போட்டார். உள்ள முட்டி முட்டி பார்த்தார், 4 செவத்துக்குள்ள முட்டி பார்த்தார், ஒன்றும் முடியல. ஸோ வெளியே வந்து மக்கள்கிட்ட குமுறலை கொட்டிடுவோம் அப்படின்னு வந்து நேற்று கொட்டியிருக்காரு. ஸோ இன்னிலேருந்து அந்த விஷயங்கள் வைரலாக போயிட்டு இருக்கு. ப்ரெஸ்ஸையும் மீட் பண்ணியிருக்காரு. வேளச்சேரி தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. பொது தொகுதி வேளச்சேரி. ஸோ வேளச்சேரியில் போட்டி போடுவோம், நம்ம மைய நீரோட்டத்தில் பொது தலைவராக நம்ம உருவெடுக்கணும் அப்படின்னா ஜென்ரலில் போட்டியிடணும் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப நாளாகவே விசிகா கிட்ட இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் பொது தொகுதியில் வேளச்சேரி பொது தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் திமுகவுடைய இந்த அணுகுமுறை இருக்குல்ல, சும்மா மட்டமான கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாத, ஒன்றும் இந்த பக்கம் கொண்டு வர முடியாத கட்சிகளுக்கெல்லாம் பெரிய பெரிய நம்பர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பெரிய முக்கியத்துவம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொள்கை சார்ந்து பெரிய தொண்டர்படை வச்சிருக்கக்கூடிய கட்சிகளை ரொம்ப மோசமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஓகே, மேலெல்லாம் எல்லாம் ஓகே ஆகி சீல் ஆயிரும், நம்பர்லாம் எல்லாம் சீல் ஆகி ஓகே, எல்லாம் கை கொத்து நிற்பாங்க மேடையில். ஆனால் கீழே கிரவுண்டில் ஜெல் ஆகாது இல்லை. ஏண்டா நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணணும், நீ நம்பர் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்க எனக்கு அவ்வளோ ஒன்று குத்துதா அப்படின்னு கீழே கிரவுண்டில் இது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ரிசல்ட் தான் நமக்கு சொல்லும், இது ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையே அப்படின்றத ரிசல்ட் தான் சொல்லும். ஆனால் விசிகா நடத்தப்படக்கூடிய முறை அப்படின்றது ரொம்ப மோசமான முறையில் திமுக கூட்டணியில் விசிகா நடத்தப்படுறாங்க அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான், இந்த திமுகவுடைய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வன்னியரசை பார்த்து கேட்டாரு, பொது தொகுதி நீங்களாம் ஆசைப்படலாமான்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்களே பதிவு பண்ணார். திமுகவுடைய தலைவர்கள், அது கலைஞர் கருணாநிதியா அல்லது வேறு யாராவது தெரியல, ஸோ அதுக்குள்ள திமுகக்குள்ள ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே பதிவு பண்ணார். ஸோ இன்னைக்கு அந்த வார்த்தையை பதிவு பண்ணாம அந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விதான் உருவாகுது. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? எப்படி திமுக கூட்டணி இன்டாக்டா ஜெல்லாகி ஒர்க் ஆக போகுது, உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப நாளைக்கு திமுகவால் இந்த ஆட்டத்தை ஆட முடியாது, ஆடும் வரை ஆடிக்கோங்க அப்படின்றதான். நன்றி.